5 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளில் விறுவிறு வாக்குப்பதிவு. ராகுல் காந்தி, ராஜ்நாத் சிங், ஸ்மிருதி இரானியின் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் வாக்காளர்கள். உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஜனநாயக கடமையாற்றினர். அனில் அம்பானி, நடிகர்கள் அக்ஷய் குமார், ஃபர்ஹான் அக்தர் உள்ளிட்டோரும் மும்பையில் வாக்களித்தனர். திருப்பூரில் நேற்று ஒரே நாளில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவு. கனமழையால் மூழ்கிய தரைப்பாலத்தை கடக்க முயன்ற இளைஞர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். மதுரை நகரில் 2 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளக்காடான சாலைகள். சுரங்க பாலங்கள் மூழ்கிய நிலையில் வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரால் மக்கள் பரிதவிப்பு. தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழை எச்சரிக்கை. விருதுநகர், திருப்பூர், கோவை, நீலகிரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. உத்தரப்பிரதேசத்தின் ஃபருக்காபாத் தொகுதியில் பாஜக வேட்பாளருக்கு 8 முறை வாக்களித்த இளைஞர் கைது. சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பரிந்துரை. மகளிருக்கான இலவச பேருந்து திட்டத்தை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று கெஜ்ரிவால் திட்டவட்டம். மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் பாஜக தலைவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்றும் பேச்சு. பஞ்சாபிற்கு எதிரான IPL லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி. நாளை நடக்கும் முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் கொல்கத்தாவிற்கு எதிராக பல பரீட்சை. பொங்கலுக்கு வெளியாகிறது அஜித்தின் குட் பேட் அக்லி. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு ரிலீஸ் தேதியை அறிவித்த படக்குழு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி தகவல்கள், பல கோணங்கள், இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் தீவிரமான மழை பெய்து வருகிறது. இதனுடைய தாக்கத்தையும் மக்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இது குறித்த நேரலையை மதுரையிலிருந்து நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் 3 முக்கியமான செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். நேற்றைக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டம் நடத்தப்பட்டது. இதன் பின்னணி தகவல்கள் என்ன, இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் என்பது குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு கேரள அரசு தற்போது அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும், இதன் மூலமாக எழுந்திருக்கக்கூடிய அரசியல் அழுத்தம் என்ன என்பது குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கான தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் இந்திய கிரிக்கெட் தலைவர், அதாவது கேப்டன் ரோஹித் சர்மா. இதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்த விவரங்களையும், இதே போன்று இதற்கு முன்பாக நடந்த சம்பவங்கள் என்ன என்பது குறித்தும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 5ஆம் கட்ட தேர்தல் இன்றைக்கு முக்கியமான பல மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது. 49 தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் என்பது 5வது கட்ட தேர்தலில் நடைபெற இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய தாக்கம் என்ன, என்னென்ன அம்சங்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக அமையும் என்பது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பேராசிரியர் திரு கிளாட்சன் சேவியர் நேரலையில் இணையவிருக்கிறார். தற்போது மதுரை செய்தியாளர் வெற்றியிடம் பேசலாம். வெற்றி, இப்ப மதுரையில மழையினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு, அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு, அந்த பாதிப்பை சரி செய்வதற்கான நடவடிக்கையில அதிகாரிகள் ஈடுபடுறாங்களா? மதுரையில் நேற்று மதியத்திற்கு மேல் பெய்த கனமழையின் காரணமாக பிரதான சாலைகள் முழுவதும் மழைநீரால் சூழப்பட்டது. இந்த இடம் என்பது கோரிப்பாளையம், செல்லூரிலிருந்து கோரிப்பாளையம் செல்லக்கூடிய பிரதான சாலை. இந்த சாலையில இந்த கோரிப்பாளையம் மேம்பாலத்திற்கான அந்த பால கட்டுமான பணிக்காக குழி தோண்டியிருக்காங்க. அந்த பில்லர் போடுவதற்காக தோண்டப்பட்ட குழி என்பது ஒரு 15 அடி ஆழம் உள்ள குழி. இந்த குழியில் நேற்று மதியம் பெய்த மழையில் இந்த கீழே மண் அரிப்பு ஏற்பட்டு இந்த குழியை மறைத்து வைக்கப்பட்டிருந்த சென்டர் மீடியன், இந்த கான்கிரீட் தடுப்பே உள்ள விழுந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். முழுக்க இந்த கான்கிரீட் தடுப்பே
தடுப்பே கீழே மண்ணரிப்பு ஏற்பட்டு உடஞ்சு முழுசா கீழே விழுந்துருச்சு. அதுபோக இந்த பள்ளத்தை மறைச்சு பொதுப்பணித்துறையால அந்த கான்ட்ராக்டரால வைக்கப்பட்டிருந்த அந்த தடுப்புகளும் இதே குழிக்குள்ள விழுந்த நிலையில தான் இவங்க நேற்று இரவு அந்த வழியாக வந்த ஒரு ஆட்டோ வந்து இவர் இந்த பக்கம் வர்றாரு. இந்த பக்கம் சாலை முழுக்க மேடு பள்ளம் அந்த காரணத்தினால கொஞ்சம் சாலையை ஒட்டி வரக்கூடியவர் இங்க பள்ளம் இருந்த கவனிக்காம ஆட்டோ உள்ளுக்குள்ள கவுந்து விழுந்திருக்கு. அப்படி விழுந்ததை போய் தான் அதுல 6 பேர், ஒரு 5 வயசு சிறுவன் உட்பட 6 பேர் அதிர்ஷ்டவசமா காப்பாற்றப்பட்டிருக்காங்க சுத்தி இருக்கக்கூடிய மக்களால. அதுக்கப்புறம் இது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரியமான ஆபத்து. சுத்தி இருந்தவங்க கவனிக்கலாட்டினா 6 பேருடைய நிலையும் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். இங்க இப்ப அந்த ஆட்டோ மீட்கப்பட்டு அந்த இடத்தில், அந்த பள்ளம் இருக்கக்கூடிய இடத்தில் மீண்டும் அந்த தடுப்புகளை வைக்கக்கூடிய பணியை பொதுப்பணித்துறை மேற்கொண்டிருக்காங்க. இந்த இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த விபத்துக்கு மாநகராட்சியும் பொறுப்பேற்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா பாருங்க, இந்த சாலை முழுக்க பயணிக்கவே முடியாத அளவுக்கான அவலம், மழைக்கான முன்னெச்சரிக்கை இருந்தும் இந்த மாதிரி பள்ளமா இருக்கக்கூடிய பெயர்ந்திருக்கக்கூடிய சாலைகளை சீரமைக்கக்கூடிய பணியை மாநகராட்சி மேற்கொள்ளவே இல்லை. அதன் காரணமாகத்தான் இந்த மழை நேரங்களில் விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய பார்க்க முடியும். நாம இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க நேரில் இந்த சென்ட்ரு மீடியனும் இந்த தடுப்புகளும் உடைந்து பள்ளத்தில் விழுந்தப்பவே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க காவல்துறைக்கு புகார் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தும் உடனடியாக அப்ப எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கல அப்படிங்கறதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. நாம இங்க நேரில் இந்த சம்பவத்தை பார்த்த அக்காட்ட பேசுவோம். அக்கா, நீங்க என்ன நடந்துச்சு, யாருக்கு புகார் அளிச்சீங்க, என்ன பண்ணல? அவங்க விழுந்ததுக்கு அப்புறம் யாருக்கும் புகார் சொல்லல, நாங்களே காப்பாத்திட்டோம். முடிஞ்ச அளவு இருந்த இளைஞர்கள் பக்கத்து வீடு, எய்த்து வீடு, மாடியில எல்லாம் இருந்து வந்து காப்பாத்திட்டாங்க. என்ன நடந்துச்சு, எப்படி விழுந்தாங்க? அதாவது ஆட்டோ கிராஸ்ன்னு இது ஒன்வே அடுத்த பக்கம் இருந்து வரும்போது விழுந்துருச்சு. அந்த வண்டி விழுந்தோன்னா 6 பேர், ஒரு சின்ன பையன், அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, பிரச்சனை இல்லாம காப்பாத்திட்டோம். ஆட்டோ வந்து அவங்க ரோடுன்னு நினைச்சு கிராஸ் பண்ணிட்டாங்க. பள்ளம் தெரியாம, பள்ளத்துக்கு அது பள்ளம்ன்றக்கு எதுவுமே வைக்கல, வச்சிருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் விழுந்துட்டாங்க. வேற தடுப்பு எப்போ உடைஞ்சு விழுந்துச்சு, நீங்க எப்ப இதை சரி பண்ணீங்க? வந்து 3 மணிக்கு மேல விழுந்துருச்சு. 6 மணி வரையும் யாரும் வரல, தெரியப்படுத்தணும், யாரும் வரல. 6 மணிக்கு தான் ஆட்டோ விழுந்துச்சு. அதனால ஆட்டோ விழுந்தோடனே தூக்கிட்டாங்க எல்லாருமே. தூக்குனனால இப்ப எதுவும் பிரச்சனை இல்லை. அந்த 6 பேரையும் தூக்கி காப்பி கொடுத்து எல்லாம் செஞ்சு ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு முதல் உதவி செஞ்சுட்டோம். போலீஸ் வந்துட்டாங்க 6 மணிக்கெல்லாம், விழுந்தோடனே வந்துட்டாங்க. வந்து பார்த்துட்டு அவங்க முடிஞ்ச அளவு எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னக்கா, ஏன் இப்ப இவ்வளவு பெரிய விபத்து? 2 பக்கமே வண்டி வருது, அங்கிட்டும் வருது இங்கிட்டும் வருது, ரோடு வேற பள்ளமா இருக்கு. அதான் மெயின், அதான் இங்கனக்குள்ள ஆக்சிடென்ட் ஓயாம இதாகும். இந்த கடைக்கார அக்கா நேரில் இவங்க தான் விபத்தை பார்த்தவங்க. அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, நாங்க தொடர்ச்சியா இந்த இடத்துல சாலையை சீரமைக்கிறதுக்கும் குறுகலான இந்த சாலையில மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யறதுக்கும் கோரிக்கை வச்சோம், அவங்க செய்யல. இன்னொன்னு, இந்த சென்ட்ரு மீடியன் விழுந்த உடனேயே காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சோம். அவங்க 3 மணி நேரம் வரைக்கும் வரல, ஆட்டோ கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்திருக்காங்க. சோ இந்த மாதிரியான அலட்சியங்களை காவல்துறையும் மாநகராட்சியும் பொதுப்பணித்துறையும் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். மறுபடி இங்க எதுவும் நடக்காத அளவுக்கு அந்த தடுப்பு பணிகளை அவங்க மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் இருக்கக்கூடிய மக்கள் முன்வைக்கிறாங்க. அபிநயா, மதுரையில தீவிர மழை பெய்ததன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கத்தில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியமாகிறது. கள விவரங்களுக்கு நன்றி வெற்றி.